பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கொடுக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கட்டும். தேவனே, நீர் இரக்கம் செய்யும்படியாக, அப்பா நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரசங்கி எழுதின புஸ்தகம், பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தின் முதல் பகுதி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லி பிரசங்கி தெளிவாக வார்த்தை எழுதுகிறார். தேவாலயத்துக்கு போகும்போதும் நம் தேவ சமூகத்திலிருந்து எங்கே நாம் நடந்து போனாலும் நம்முடைய காரியங்களை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா, நம்ம நடைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரசங்கி தெளிவாக நமக்கு சொல்லுகிறான். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன பண்ணுறார்? காத்துக்கொள். இல்லையா? காத்துக்கொள் என்கிற அந்த தலைப்பிலிருந்து ஆண்டவர்களோடு கூட இடைபடுவாராக. தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நாணமாய் கேட்டு அதன்படி நடக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். முதலாவது நாம் எதை காத்துக்கொள்ள வேண்டுமா? நம்முடைய நடை அல்லது செயல்பாடுகளை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி சோதித்து அறிந்து நம்முடைய நடைகளையும் நம்முடைய செயல்பாடுகளையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது. இரண்டாவது, நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும். இல்லையா? இரண்டாவது காரியம் நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்ளுகிற என்கிற காத்துக்கொள் என்கிற தலைப்பிலிருந்து 3 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சுட்டி காட்டி தேவசீதை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இல்லையா? தேவன் நமக்கு கொடுத்திருக்க நாம் காத்துக்கொள்ள வேண்டிய அநேகம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காத்துக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அதில் ஒரு 3 காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் சுட்டி காட்டுகிறேன். என்று சொன்னால், இந்த வாரத்திலே நான் இந்த வசனங்களை நான் தியானிக்கும் போது ஆண்டவரனோடு பேசின வார்த்தைகள் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். அல்லேலூயா. நம் நடைகளை காத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். நீ ஆலயத்துக்கு போகும்போது, எங்க போகும்போது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லி. நம் தேவாலயத்துக்கு போகும்போது எப்படி நாம் நடந்து வருகிறோம்? நம் தேவாலயத்துக்கு கடந்து வரும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வருகிறோம்? நாம் எப்படிப்பட்ட பாடுகள் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே கடந்து வந்தாலும் நம் ஆலயத்துக்கு போகும்போது நம்முடைய நடைகள், செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமா? சுருக்கமாகவும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய நடைகளை காத்துக்கொள்ளும் போதுதான், இவங்க கிறிஸ்தவர்கள், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் என்று சொல்லி மற்ற புறஜாதியார் நமக்கு சாட்சி கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். இல்லையா? நம்முடைய நடையை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை காத்துக்கொள்ள வேண்டும். நம் செய்கிற காரியங்களை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நம் ஆலயத்திற்கு போகும்போது மட்டுமல்ல, நம்மை காத்துக்கொள்கிறவர்கள் நம்முடைய நடைகளை, நம்முடைய வேலை செய்கிற ஸ்தலத்திலும் நம்ம செயல்படுகிற எல்லா வேலைகளும் நம்முடைய நடைகளை காத்துக்கொள்கிறவராக இருக்க வேண்டும். இல்லையா? நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம் நடையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய நடை எப்படிப்பட்டதா இருக்குமா? ஸ்திரப்பட்டதா இருக்கும், செம்மையான பாதையில் நடக்கிறதா இருக்கும். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தை அனுதினம் தியானிக்கும் போதுதான் நம்முடைய நடைகளை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தும். இல்லையா? நம் நடையை காத்துக்கொள்ள முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். இல்லையா? நம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்தை அனுதினமும் அதிகாலையில் எழுந்து வேலைக்கு போவதற்கு முன்பாகவோ மற்ற காரியங்களை செய்வதற்கு முன்பாகவோ ஜெபித்து 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசித்து கர்த்தரினோடு பேசும்படியான வார்த்தைகளை நம்ம வாசித்து நடக்கும் போதுதான் ஆண்டவர் எப்படிப்பட்டதா நம்ம நடைகளை ஸ்திரப்படுத்துவர்களாக இருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வாசிக்கும் போது 1வது வசனம்,
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இல்லையா? எப்படியா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். நீங்க சங்கீத புஸ்தகத்துல எல்லாமே நீங்க வாசிச்சு பார்க்கும்போது சங்கீதக்காரன் தாவீது அழகா சொல்லுவாரு, அவருடைய வசனம் என்னை நடத்துகிறதா இருக்கு. அல்லேலூயா. தேவ வசனம், தேவ வார்த்தை என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. நான் எந்த பாதையில போக வேண்டும், எப்படி நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி, நான் எப்படி என்னுடைய நடைகளை காத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய செயல்பாடுகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தெளிவாக எடுத்துக்கொள்ள. முதலாவது வசனமே தெளிவாக சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உத்தம மார்க்கத்தார் எப்படி? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க வேண்டும். நம்முடைய சுயமாக நடக்கிறதல்ல, நம்முடைய பலத்துல நடக்கிறதல்ல, கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் நடக்கும் போதுதான் ஆண்டவர் நம்மை பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். எஸ்ராவை எடுத்துக்கொள்ளும் போது எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை வேதத்தில் எப்படிப்பட்ட தேறின வேத பாரகனா இருந்தார் என்று சொல்லி வாசிக்கும் போது எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லியிருப்பாங்க. என் நடைகளை நாம் சிறப்படுத்த வேண்டும், என் நடைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், என் செயல்பாடுகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நான் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற பிள்ளையாக இருக்கும். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களா இருக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இங்க எஸ்ரா எப்படிப்பட்ட சூழ்நிலையில எஸ்ரா இருந்தார் சொன்னா, சிறையிருப்பு இருக்கிறார். பாபிலோன் சிறையிருப்பு இருக்கிறார். பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கும்போது மோசே கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தேறின வேதபாரன் அந்த வாசிக்கிறான். அதனுடைய 6வது வசனம், சரி 1வது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செராயாவின் குமாரனாக எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாக அர்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இந்த செராயா அசரியாவின் குமாரன், இவன் இலக்கியாவினுடைய வம்ச வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து வரார் எஸ்ரா? பாபிலோன் சிறையிலிருந்து வரார். சிறையில் இருக்கும்போது எஸ்ரா என்ன பண்ணனாரா? வாசிக்கலாம் 6வது வசனம். எப்படி இருந்தானா? சிறைச்சாலையில் இருக்கிறான் எஸ்ரா. எங்க இருக்கிறான்? சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கிற எஸ்ரா என்ன நினைச்சிருக்கலாம்? ஆண்டவரை கைவிட்டார், நான் ஆண்டவரை தூசிக்கிறேன் சொல்லி தூசிக்கலாம். ஆனா எஸ்ரா என்ன பண்றாரு தெரியுமா? கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனா இருந்தார் என்று சொல்லிப்பார். இல்லையா? சிறைச்சாலையில இருந்த போதும் கூட கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற ஒரு தேவ மனுஷன் தான் எஸ்ரா. என்ன பண்றாரா? அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற தேவ பிள்ளைகளா இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனங்களை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து நடக்கிற தேவ பிள்ளைகளா இருப்போம் என்று சொன்னால், நாம் கேட்கிற காரியங்களை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கர்த்தருக்கு உண்மையாய் உத்தமனாய் இருக்கும் போது எஸ்ராவை போல, எஸ்ரா அந்த சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்துல தேறினவனா இருந்தான். சொல்லப்படுகிறது தேறின வேத பாரகன். எப்படி? வேதத்துல தேறின மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம். அது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். 10வது வசனத்துல எஸ்ராவை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். எப்படி பக்குவப்படுத்தினா? எதில பக்குவப்படுத்தினா? கர்த்தருடைய வார்த்தைகளை, மோசே கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கற்று தேர்ந்து ஒரு வேதபாரனா மாத்திரமல்ல, அதை ஜனங்களுக்கு தைரியமாக போதிக்கிற ஆசாரியனாக இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். அவன் நடையை காத்து கொண்டான், அவன் செயல்பாடுகளை காத்து கொண்டிருந்தான். சிறைச்சாலையில் இருந்த போது எஸ்ரா தேவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஏன்னு சொல்ல, ஆசாரியன், அவருடைய தகப்பனார் எல்லாமே தெளிவா சொல்லப்படுற ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசாரிய ஊழியம் செய்கிற எஸ்ரா கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டான், நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டான். அதனாலதான் அவன் தைரியமா சொல்றான், அவன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லிப்பார். இல்லையா?
முதலாவது கர்த்தருடைய வார்த்தைகளை தேறினவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய நடைகளை காத்துக் கொள்வதற்கும் நம் செயல்பாடுகளை காத்துக் கொள்வதற்கும் நாம் இந்த வழியிலே போக வேண்டும், இந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுதலை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். அதுல கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளும் படித்து தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா ஆசாரியன் ராஜாவாகிய அர்தசஷ்டாவுக்கு கொடுத்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லையா? அவன் ராஜா சொல்றான் 12வது வசனத்துல, ராஜாதி ராஜாவாய் அர்தசஷ்டாவே, பரலோகத்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பௌர்ண சமாதானம் உண்டாவதாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், எப்படிப்பட்டவராக இருக்கிறான்? இதுல உத்தம வேதபாரகனாக எஸ்ரா. இல்லையா? வேதத்தில் தேறினவர்களாக இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து நாம் நடக்கிறவர்களாக இருக்கும் போதுதான் ஆண்டவர் நம்முடைய நடைகளையும் செயல்பாடுகளையும் காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்கிறார். இல்லையா? சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதத்துல 33வது வசனம் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது பிரமாணங்கள் வழி எனக்கு போதியும், முடிவு வரையந்தான் நான் காத்துக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றான், எப்படி? உமது பிரமாணங்களை எனக்கு போதிய ஆண்டவரே, அது நான் முடிவு வரையந்தான் நான் காத்துக்கொள்கிறேன். எஸ்ரா அப்படித்தான் காத்துக்கொண்டான். பிரமாணங்களை கற்றுக்கொண்டான், நியாய பிரமாணங்களை கற்றுக்கொண்டான். அவன் முடிவு வரையந்தம் அது பிரமாணங்களை விட்டு, தேவ கொடுத்த வார்த்தைகளை விட்டு வழிகளில் போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 44வது வசனம், நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் அதிகமாக சொல்றான், வேதத்தை நான் காத்துக்கொள்வர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நான் காத்துக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னை என்னுடைய நடைகளையும் என்னுடைய செயல்பாடுகளையும் செம்மையான பாதையில் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, 65வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்துவீர் என்று சொல்ல. நன்றாய் நடத்தினீர். தாவீது ஒரே ஒரு தவறு தான் செஞ்சான். ஆனா ஆண்டவர் எப்படி நடத்தினாரா? நன்றாய் நடத்தினார். அது தவறுக்கு அப்புறம் தவறு செய்யல. 80வது சொல்ற, நீங்க வசனத்தை சொல்லிட்டே போலாம். 80வது வசனம், ரட்சிப்புக்கு முன்பாக என் ஆத்துமா தவிக்கிறது என்று சொல்லும். சரி, 80வது வசனம், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னான். கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னான். நான் சொல்றேன், நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இல்லையா? எங்க வெட்கப்பட்டு தலை குனிந்து போனீங்களோ அங்கே உங்கள் தலைகளை உயர்த்த தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னார். இல்லையா? 169 சொல்லப்பட்டிருக்கு. 105வது வசனம் சொல்ல, 105ல இந்த வசனம், என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. நான் போகிற இருளில் நடக்கிறது உங்களுடைய வசனம் எனக்கு தீபமா இருக்கிறது, என் பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கு. நான் இருளில் நடவாதபடிக்கு ஆண்டவர் நடைய காத்துக் கொள்வதற்கு அவருடைய வசனம் எனக்கு தீபமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 169ல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உங்கள் சந்நிதியில் வருவதாக, உங்கள் வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக. நான் உணர்வுள்ளவனா இருக்க வேண்டும் என்று சொன்னா வசனம் எனக்கு முக்கியம். இல்லையா? ஏனென்று சொன்னால் நாம் நடைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் சொல்லப்படுகிறது, இப்படி நான் நல்லவர்கள் வழியில நடக்கும் போது நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக. நான் நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு முன்பாக இருக்கிற பரிசுத்தவான்களுடைய பாதையில நான் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பாதையில நடக்க வேண்டும். அவர் வசனங்களை வாசித்து அநேக ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்ன இயேசுவை போல நான் நடக்க வேண்டும். அவரை நான் காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய பாதையில நடக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லப்படுகிறது. லூக்கா 11:28 லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொள்கிறவர்கள்
அதை கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான். இல்லையா? நம் நடையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கர்த்தருடைய வசனத்தையும் வார்த்தைகளும் நம் தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கும். இரண்டாவது பிரசங்கி 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் வாசிக்கும் போது, தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. நீ தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், அதெல்லாம் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கிறார். இல்லையா? இரண்டாவது நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும். இல்லையா? நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசாமல் இரு என்று சொன்னால், தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கிறார். நாவை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய உடலில் இருக்கிற அவயத்திலே சின்னது என்ன சொன்னா நம்முடைய நாக்கு தான். இல்லையா? சின்ன அவயம்தான். ஆனா அது பண்ற காரியங்கள் பெரிதா இருக்கும். இல்லையா? நம்ம வாசிக்கும் போது ஏன் பாஸ்டர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அது வசனத்தோடு நான் உங்களுக்கு சொல்றேன். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். நம்ம காத்துக்கொள்ள வேண்டியதுல முக்கியமான ஒரு அவயம் என்ன சொன்னா நம்முடைய நாவு. நீங்க அந்த ஒன்றிலிருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அவரு யாக்கோபு யார் என்று சொன்னா இயேசுவின் சகோதரர். அவரு சொல்றாரு, என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களை அநேகர் போதகராக இருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். இல்லையா? எப்படி? சொல் தவறாதவனானால் அவன் பரிபூர்ண புருஷனாக இருக்கும். சொல் தவறக்கூடாது. சொன்ன வார்த்தைகளை மீறக்கூடாது. நம்முடைய நாவு நம்ம சொல்லுகிற ஒரு வாக்கு, ஒரு காரியத்தை நம்ம செய்வோம் என்று சொன்னால் அதை செய்கிறோம். அந்த காரியத்தை பொருத்தனை பண்ணி கொண்டு அது நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. வாசிக்கலாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லப்படுகிறது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அது செலுத்த தாமதியாதே, அவர் மூடர்கள் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்க நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம் என்று சொல்லி பிரசங்கி சொல்றான். இங்க யாக்கோபு என்ன சொல்றாரு? நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனா இருக்கிறான். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறேன், அந்த வார்த்தையை நான் செய்வேன் என்று சொன்னால் நான் பூர்ண புருஷனா இருப்பேன். இல்ல நம்ம கொடுத்த வார்த்தையை மீறி நான் செய்யாம போனா நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்னா ஒரு சொல் தவறுன புருஷனா இருப்பேன். அது சொல்லப்படுகிறது, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். குதிரை நமக்குள் கீழ்ப்படியும்படிக்கு அவைகள் வாய்கள் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். குதிரையை நீங்க பார்க்கும்போது குதிரை கடிவாளத்தை போட்டு நம்ம கடிவாளம் முடிச்சோம்னா குதிரை நம்முடைய பேச்சுக்கு அடக்கும். இல்லையா? ஆனா நாவு மட்டும்தான் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது. இல்லையா? நாக்கு மாத்திரம்தான் நம்ம என்ன சொல்றோமோ அது செய்யவே செய்யாது. அப்படியே நீங்க வாசிக்கும் போது அதுல 5வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசி. யாக்கோபு சொல்றாரு நாவை குறிச்சு, அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறதோ, நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். இல்லையா? நம்முடைய நாவு குறித்து தெளிவா சொல்றாரு. நான் சொல்லல, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்து சொல்றேன். நாக்கு எப்படிப்பட்டதா இருக்குதான்? நம்முடைய சரீரத்தை அக்கினிக்கு, நரக அக்கினிக்கு உட்படுகிறதா இருக்கு. நம்முடைய செயல்பாடு எப்படிப்பட்டதா? இப்ப எங்க தெரியுமா விளங்கும்? குழாய் தண்ணி பிடிக்கும் போதுதான் நம்முடைய செயல்பாடு இருக்கு. இல்லையா? எங்க கிராம செயலர்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தான் நல்ல தண்ணி விடுவாங்க.
குடிக்கிறது குடி தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு கடை வருவாங்க. அங்கே எல்லாரும் லைனில் குடம் வச்சு நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீ பிடிச்சிட்டு தான் இருக்கும். எல்லா அது ஈவினிங் டைம் விட மாட்டான். ஒரு 3-4 மணி போல் வருவான். அப்போ தான் வேலையை விட்டு ஓடி வருவாங்க எல்லாரும். தண்ணி வந்துடுமே சொல்லி குடத்தை தூக்கிட்டு வந்து அங்கே நிற்கும் போது தான் அவங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்கறதுக்கு அப்படியே காது 2 காது மூடிட்டு உட்காந்துடணும். அப்படி இருக்கும். எல்லாம் செம்மொழியாக வரும். அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் பக்கத்து வீட்டு சண்டை தான். அயலார் வீட்டுக்காரங்களும் தான் சண்டையா இருக்கு. எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் போய் சமாதானம் பேசுவோம். ஆனா நாவு எப்படிப்பட்டது இருக்குது? சின்ன நாவு தான் நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதா இருக்கு. இல்லையா? நம்முடைய நாக்கு எப்படிப்பட்டதா இருக்குதா? ஆயுள் சக்கரத்தை நம்முடைய ஆயுளவே கொளுத்தி விடுகிறது. நாவை காத்துக் கொள்ளும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். எப்படியா? கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினினாலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கு. இல்லையா? நம்ம அயல் வீட்டுக்காரத்துல பக்கத்து வீட்டுக்காரத்துல நம்ம சொந்த பந்தத்துல பேசுகிற வார்த்தைகள் நிதானமாய் நேர்த்தியாக இருக்கும், சுருக்கமாய் இருக்கும். ஆனா சொல்றாரு, நீ பூமியில் இருக்கிற ஆண்டு வானத்தில் இருக்கிறாரு, உங்க வார்த்தை சுருக்கமாய் இருப்பதா. நீ விசேஷத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு கல்யாணம் விட்டு கூப்பிட்டுருக்கலாம், விசேஷத்துக்கு கூப்பிட்டுருக்கலாம். அங்க போய் பெருமையானவர்களை பேசும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கல. நிதானமான வார்த்தைகளை பேசும்போதுதான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். இல்லையா? நியாயாதிபதி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30-31 எப்தா நியாயாதிபதி நியாயம் விசாரித்து வரும் காலையில் எப்தா என்கிற ஒரு நியாயாதிபதி இருக்கான். அவன் பொருத்தனை பண்றான். நான் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பும் வரும்போது எனக்கு முன்னாடி எது வருதோ அதை நான் பலி செலுத்துவேன் என்று சொல்லு. ஆனா முன்னாடி வந்தது யார் தெரியுமா? அவருடைய மகள். இல்லையா? அதான் ஒரு பொருத்தனை பண்ணணும் சொன்னா அந்த பொருத்தினை நான் செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறானான்னு தெரிஞ்சுதான் அந்த பொருத்தி நம்ம பண்ணணும். அங்க என்ன பண்றாரு? நான் யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயத்தோடு திரும்ப வரும்போது எனக்கு முன்னாடி யாரு வராங்களோ, எனக்கு முன்னாடி எது வருதோ நான் அதை பொருத்துறேன். சர்வாங்க தகன பலி. எப்படி? சும்மா பலி இல்ல, சர்வாங்க தகன பலி செலுத்துறேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிட்டான். யுத்தத்துல ஜெயித்தா யுத்தா திரும்பி வரான். அவனுடைய மகள், ஒரே மகள் என்ன பண்றா? தம்புரை எடுத்து வாசிச்சு ஆண்டவர் ஜெயித்த கொடுத்தாருன்னு சொல்லி வாசித்து வரான். அவன் மகளை கண்ட உடனே எப்தா மனம் பதறி சொல்றான், நான் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி மனம் பதறி பேசுகிறான். இல்லையா? ஒரு நிமிடம் அவன் யோசிச்சு பொருத்தனை பண்ணி இருந்தாருன்னு சொன்னா தன்னுடைய மகளை இழந்திருக்க மாட்டான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1-10 வசனம் வாசிப்பார். புருஷன் பொண்டாட்டி 2 பேர், அனனியா சப்பீரா 2 பேர் என்ன பண்றாங்க? பொய் பேசுறாங்க தேவனுக்கு விரோதமாக. நடந்த சம்பவம் 2 பேருக்கு மரணம். கணவனை அடக்கம் பண்ணின பிள்ளைகள் வாசப்படியில் வந்து நிற்கும் போது சப்பீரா அப்பவே விழுந்து சாகிறா. வாசிக்கலாம் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1 அனனியா என்னும் பேரில் ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பீராலும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். தன் மனைவி அறிய தன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தான். கணவன் எப்படி பண்றான்? மனைவிக்கு அறிஞ்சு ஒரு பங்கை விற்கிறான். அங்க நடந்த சம்பவம், அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவர்களை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாரிகள் எழுந்து அவனை சேலைகளை சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். இதெல்லாம் தெரியாம இருக்கிற அவனுடைய மனைவி சப்பீரா என்ன பண்றான்? 3 மணி நேரம் கழிச்சு வரான். அப்பவாது அவனுக்கு யாராவது புருஷனை காணமே, 3 மணி நேரம் ஆச்சு, என்ன பண்றான்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா அவ என்ன பண்றா? வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கும் போது, இப்படியே நாக்கு என்ன பண்ணுது? நாக்கினிக்கு தீர்ப்பாய் மாறுகிறது. இல்லையா? அவ யோசிச்சு பதில் சொல்லிருக்கலாம். என்னமோ சம்பவம் நடந்திருக்குது, என் கணவனை காணோம், 3 மணி நேரத்துக்கு மேலாச்சு, என் கணவனை காணோம், ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது என்று சொல்லி சப்பீரா யோசிச்சிருக்கலாம். உடனே சொல்றா, ஆம் இவ்வளவுக்கு தான் என்ற உடனே கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணவனுடைய கால் வாசற்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்று சொன்ன உடனே என்ன நடந்ததா? சப்பீரால் மறைந்து. அல்லேலூயா.
சப்பிராவது மரித்து போனா புருஷன் அடக்கம் பண்ண இடத்துல அடக்கம் பண்ணார்கள். நாவை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய நாவை காத்துக் கொள்ளும் போதுதான் நமக்கு சமாதானம் உண்டு இல்லையா? நம்முடைய நாவை காத்து நடக்கும் போதுதான் நம்மளுக்கு சமாதானம் உண்டு. நம்முடைய நாவு யாராவது பேசுனாங்கன்னா அமைதியா வந்துடும், வந்து ஜெபம். அதை விட்டுட்டு நம்ம வார்த்தை பேச ஆரம்பிச்சோம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தேவன் ஒரு நாளும் பதில் சொல்லணும் இல்லையா? நம்முடைய நாவை காத்துக்கொள்வதாக இருக்க வேண்டும். சங்கீத புத்தகம் 33வது சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் போது 33ஆம் சங்கீதம் அதனுடைய 34வது சங்கீதம் அதனுடைய 13வது வசனம் வாசிக்கும் போது எப்படியா உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லி 141ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. எப்படியா என்னோட வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நாம் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய நாவு நம்மை ஆக்கினிக்கு தீர்க்கப்படாதபடிக்கு, நம்முடைய முழு சரீரத்தை நரக அக்கினிக்கு தீர்க்கப்படாதபடிக்கு நம்முடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். சின்ன அவயம்தான், ஆனா அது செய்யற காரியம் நரக ஆக்கினிக்கு கொண்டு போய்விடும் இல்லையா? நம்முடைய சரீரம் முழுவதையும் கொளுத்தி போடுகிறதா இருக்கிறது. தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கும்படியாய் உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்னவென்று சொன்ன, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லப்படுகிறது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. எப்படியா? எல்லா காவலோட நாவை காத்துக்கொள், என் வாயை காத்துக்கொள். வாயை நீங்க காத்துக்கொள்ளும் போதுதான் ஆண்டவர் உங்களுக்காக பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 3வதாக ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் மிக மகா பெரிய காரியம். நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது எல்லாம் சரி, வார்த்தை உள்ள இருக்க வேண்டும். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 43வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னில் கொள்ளாத வேறு 7 ஆவிகளும் தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சம்பவிக்கும் என்று சொல்லி யாரு சொல்றாராம்? இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் அங்க ஊழியம் பண்ண நாட்களில சொல்றாரு, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போயிடுச்சு. அவன் புறப்பட்டு போன அந்த அசுத்தாவி வறண்ட இடங்கள் எல்லாம் தேடி அலையுது. தங்கறதுக்கு இடம் இல்லை. திரும்ப நான் விட்டு வந்த வீடு, அதாவது என்னுடைய ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்குன்னா, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகள், தியானிக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய வசனம் தம்முடைய ஆத்மாவுக்கு தம் இருதயத்துக்குள் இருக்கும் என்று சொன்னால் போன பொல்லாத ஆவி நம்மிடத்தில் திரும்பி வராது. முதலாவது இங்க அந்த அசுத்தாவி என்ன பண்ணுச்சா? திரும்பி வந்து தான் விட்டு வந்த வீடு. அசுத்தாவி, உதாரணத்துக்கு அசுத்தாவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்காம, கர்த்தருடைய வார்த்தையை கேளாம, நான் உலகத்தின் ஆசைகளுக்குள்ளாக உலகத்தின் சிற்றுண்மைகளை நினைச்சு நான் என்னுடைய ஆத்மாவை நல்லா ஜோடிச்சு வைத்திருப்பேன் என்று சொன்னா, என்கிட்ட போன பிசாசு என்ன பண்ணுமா? திரும்பி வந்து என்னை பார்க்கும். ஆத்மா கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குதான், அபிஷேகத்தில் இருக்குதான், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறானா, ஜெபம் பண்றானா என்று சொல்லி பார்க்கும். ஆத்மாவை பார்க்கும் போது ஆத்மா எப்படி இருக்குதான்? வெறுமையா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. இப்படி இருக்கும்போது என்னுடைய ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்குதா? பெருக்கி, அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதா இருக்கு இல்லையா? நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டோம்னா நம்ம வீடு வந்து எப்படி ஜோடிக்கப்பட்டிருக்கு, அதே போல நம்முடைய ஆத்மா ஜோடிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது
என்னிடத்து போன பிசாசு என்ன பண்ணுமா, போயிட்டு அப்பாடா என் வீடு இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது, அங்க வந்து யாரும் இல்ல, தேவன் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, ஜெபம் இல்லை, இப்படி மூன்றுமே இல்லாத என்னுடைய வீடு, என்னுடைய ஆத்மா அதுக்கு உகந்த வீடா இருக்குது. என்ன பண்ணுது, திரும்பி போயிட்டு அதை காட்டிலும் பொல்லாத 7 ஆவி, திரும்ப போய் கண்ணிலும் பொல்லாத வேறு ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கு. என்னுடைய ஆத்மாவை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வசனத்தை நான் வாசிக்கிறவனா இருக்க வேண்டும். வசனத்தை தியானிக்கிறவனா இருக்க வேண்டும். ஆத்மாவிலே என்னுடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகள் இருக்கும் போதுதான் பிசாசு என்னை விட்டு விலகி போகும். அதை விட்டுட்டு நான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்காம, கர்த்தருடைய வார்த்தையை கேளாம, ஜெபிக்காம, கர்த்தரை துதிக்காம இருப்பேன்னு சொன்னா போனா பிசாசு 7ஓடு சேர்த்து அது 8 உள்ள வந்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, முந்தின அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குமா, முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு நடைபெறும். கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு நாம் நடக்கும். முதலாவது நம்ம நடைகளையும் செயல்பாடுகளையும் காத்துக்கொள்ள வேண்டும். 2வது நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும். 3வது நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முன்னாடி சொல்லப்பட்ட 2 நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்கும். இல்லையா? ஏனென்று சொன்னால் இருதயத்து நிறைவு வாய் பேசும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வாயிலிருந்து வரும். வாயை காவல் வைக்கும் என்று சொல்றாரு. வார்த்தை, தேவனோட வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் நீங்க பொல்லாத வழியை விட்டு, பொல்லாத வார்த்தைகளை விட்டு தேவனுக்கு பயந்து உத்தமமா இருப்பீர்கள். நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, கட்டளையை காத்துக் கொள்ளுகிறவர்கள் தன் ஆத்மாவை காத்துக் கொள்கிறார்கள். வாசிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் நிறைய வசனங்கள் இருக்கு, ஆத்மாவை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கு. நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இன்னைக்கு காலையில நம்ம வாசிச்ச வார்த்தை, கட்டளைகளை காத்துக் கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை காத்து. கட்டளை என்ன? வேத வசனம். அதை காத்துக் கொள்ளுகிற என்ன பண்றானா, தன் ஆத்மாவை காத்துக் கொள்ளுகிறான். வேத வசனத்தை நீங்க அன்று தினமும் அதிகாலையில தியானிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் ஒரு ஆத்மா பாதுகாக்கப்படும். சங்கீத புஸ்தகம் 26:9 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 26வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடு கூட வாரிக்கொள்ளாதே. சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், ஆண்டவரே என் ஆத்மாவை பாவிகளோடு வாரிக்கொள்ளாதே, பாவிகளோடு என் ஆத்மாவை சேர்க்காதீங்க, என் ஆத்மாவை என்னுடைய தனியா பிரித்து விட, என்னோட வார்த்தைக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி 7வது சங்கீதத்தில் 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. சங்கீத புஸ்தகம் 7 அதனுடைய 2வது வசனம், சத்துரு சிங்கம் போல என் ஆத்மாவை பிடித்துக் கொண்டு போய் விடுவிக்கிற இல்லாமையால் அதை வீராதபடிக்கு என்னை தப்புவி. என் ஆத்மாவை சிங்கம் கெரிச்சிக்கிற போல பிசாசானவன் பிடிக்க வருவான். தேவ வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் ஆத்மா தப்புவிக்கப்படும். லூக்கா எழுதின யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் சொல்லப்படுகிறது, எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி. தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆத்மாக்களை எச்சரிக்கையா வைங்க என்று சொல்லி வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்கு. நீங்க அன்பு கூறும்போது எச்சரிக்கை. யார் இடத்துல அன்பு கூறுகிறீங்க? உங்க ஆத்மா யாரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது? உங்க ஆத்மா யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? இல்லையா? ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுகிற காலத்தில் நாம் இருக்கிறோம். சிங்கம் எஞ்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் நம் ஆத்மாவை பிடிக்க வகை தேடி கொண்டிருக்கிறான். வசனம் இல்ல, தேவனுடைய வார்த்தை இல்ல, உன் நாவை நீங்க காத்துக்கொள்ளாமல் வீண் வார்த்தைகளை பேசிக்கொண்டு பெருமையான வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா சிங்கம் எப்படி ஆத்மாவை பிடித்துக் கொண்டு போது பிசாசானவன் பிடித்துக் கொண்டு போவான். இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 21ஆம் அதிகாரத்தில் தெளிவா சொல்லப்படுகிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல. பொறுமை நமக்கு அவசியம். 19ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல. நம்ம பொறுமை அவசியம். நம்ம ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பொறுமை அவசியம். நம்ம பேசுகிறதுல பொறுமையாக இருக்க வேண்டும்,
வசனத்தை வாசித்து தியானிக்கிறதில் பொறுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவை காத்துக் கொள்வதிலும் பொறுமையாக இருக்கணும் இல்லையா? இந்த பொறுமையை காட்டிலும் பெருமை ஜாஸ்தியா வந்துச்சுன்னா ஆத்மா பாதாளத்துக்கு போகும் இல்லையா? இல்லையா? என்னென்னு சொன்னால் ஆத்மாவை விடுவிக்க ஒரே ஒருத்தர் தான் வல்லம் என்று ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே இல்லையா? பிசாசானவர் உங்கள் ஆத்மாக்களை பிடித்து கொண்டு போனால், ஆத்மாவை பிடித்து வைத்திருந்தால் உங்களை விடுவிக்க ஒருவரால் மாத்திரமே கூடும், அது இயேசுவினால் மாத்திரமே இல்லையா? அந்த ஆத்மாவை பிடித்து போகாதபடிக்கு கெர்ச்சிக்கிற சிங்கரம் போல பிசாசானவன் எவனை விழுகலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். உங்கள் ஆத்மாக்களை விழுகாதபடிக்கு உங்கள் ஆத்மாக்களை இங்கே காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பொறுமையினாலும் கர்த்தருடைய வார்த்தையினாலும் நாவை காத்துக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நீங்க பொறுமையா இருப்பீங்க என்று சொன்னா கர்த்தர் ஆத்மாக்களை காத்து நடத்துகிற தேவன் அவர்களோடு கூட. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளும். எப்படியா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளும். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம் நடைகளை செயல்பாடுகளை காத்துக்கொள்ள வேண்டும். நாவை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாங்க. கர்த்தரை கூட நாம் செபிப்போம். தேவ சமூகத்தில் கேட்ட வார்த்தை பிரகாரமாக பிரசங்கி தெளிவா சொல்றான், நீ ஆலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள். நம் நடைகளை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை காத்துக்கொள்ள வேண்டும். எஸ்ரா எப்படி இருதயத்தை பக்குவப்படுத்திருந்தானோ, வசனங்களை வேத வசனங்கள் ஆராயும் தியானிக்கும், அதே போல நம்மும் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக. இரண்டாவது, நாவை காத்துக்கொள்ள வேண்டும். மனம் பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது. நியாயாதிபதிகளை எப்தா பொருத்தனை பண்ணின தன்னுடைய மகளை பொருத்தனையாக ஒப்பு கொடுத்தான். அனனியா சப்பீரா கர்த்தருக்கு முன்பாக போய் சொன்னா, நாவை காத்துக்கொள்ள வேண்டும். யாக்கோபு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1 அதிகாரத்தை ஃபுல்லா வாசிங்க. நாவு சின்ன அவயம்தான், ஆனா நம்முடைய முழு சரீரத்தையும் அது கொளுத்துகிறதா இருக்கிறது. மூன்றாவது, ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். என்னிடத்திலிருந்து புறப்பட்டு போன அசுத்த ஆவி மீண்டும் என்னிடத்தில் திரும்பாதபடிக்கு என் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையை உள்ளான இருதயத்தில் இருக்க வேண்டும். என் நாவை நான் காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது என் ஆத்துமாவை கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார். இல்லையா? தேவசனத்தில் ஆண்டவரே, இதிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கும். என்னுடைய நாவை நான் காத்துக்கொள்ளுகிறேன். என் நடைகளை நான் காத்துக்கொள்ளுகிறேன். என்னுடைய ஆத்துமாவை நான் காத்துக்கொள்கிறேன். இன்றிலிருந்து வேத வசனத்தை நான் வாசிக்கிற பிள்ளைகளாக, தியானிக்கிற பிள்ளைகளாக இருப்பேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் இதே வசனத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்டு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவரே, நீர் அவர்கள் நடைகளையும் ஆண்டவரே அவர் நாவுகளையும் ஆத்மாவை காத்துக்கொள்ள ஆவியானவர்தாமே பிள்ளைகளுக்கு கிருபை செய்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கேட்ட வார்த்தைப்படி பிள்ளைகளை உங்களுடைய வசனத்திலே தேறின பிள்ளைகளாக ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை ஆராய்கிற பிள்ளைகளாக, உங்களுடைய வசனங்களை தானிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, தம்முடைய ஆத்துமாக்களுக்காக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிற ஆத்துமாவை பாதுகாக்கிற பிள்ளைகளாக நீ வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோடு அணியணிக்கு நின்று சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.